கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காரு, சொல்ல நேரம் போகாது. ஆனாலும் முக்கியமான 2 சாட்சி மட்டும் சொல்கிறேன். என் கூட பிறந்தவங்க சகோதரி 4 பேர். அதில் மூத்த சகோதரி 3 மாதமாக அந்த டைஃபாய்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் 4-5 டாக்டரோட பார்த்தோம், அவங்களுக்கு சரியாக ஆகலை. அப்புறம் பாஸ்டம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் சகோதரிக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் சகோதரிகள் பாஸ்டிங் பீரியடு இருந்தப்போ ஒரு நாள் என் சகோதரி நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ போதகிராமம் சகோதரி எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க. என் சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ என் சகோதரி வேலைக்கு செல்கிறாங்க. நானும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க 3 மாதமாக சரியாகவே இல்லை. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகலை. ஆண்டவரே, அவங்க சரியாயிடுச்சு நல்லா இருக்கமான்றாங்க. மறுநாள் எனக்கு முடியலமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிடுங்க ஏசப்பா, என் சகோதரிக்கு நீங்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவங்க எப்போதும் போல் நல்லா வேலைக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் சகோதரி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. கர்த்தர் நல்லா நம்ம சோத்திரம். என் பையனுக்காக ஜெபம் பண்ணியிருந்தேன். என் பையன் +2 பாஸ் பண்ணியிருக்கான். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவனை பற்றி என் போதகிற அம்மாவுக்கும் பாஸ்ட்டுக்கு தான் தெரியும். அவன் இங்கே 5th வரைக்கும் தான் அந்த ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தான். அதுக்கப்புறம் பாரதி ஸ்கூலில் போட்டான். 6ஆவது சேர்க்குறப்போ அவங்க அந்த பிரின்ஸிபால் சொல்லிட்டாங்க, அவன் வந்து 3 டெஸ்ட்டும் எழுதலாமா, அவன் 6 பாஸ் பண்ண நான் டிசி கொடுத்துருன்னு சொன்னாங்க. கர்த்தரோட பெரிதான கிருபையினால அவன் வந்து இப்போது +2 வரைக்கும் படித்து முடிச்சிருக்கான். கர்த்தரோட நல்ல நாமத்துக்கு கோடி சோத்திரம். நன்றி.